வணக்கம். இன்று நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் நீலாவதி பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். காலையில எந்திரிச்சதுமே குழந்தை பால் குடிக்கணும். எந்திரிச்சதுமே ஒரு டம்ளர் பாலை ஊத்தி கொடுத்து குழந்தை குடிச்சாதான் அதுக்கு தேவையான கால்சியம் உடம்புக்கு போயிட்டதா நம்ம எல்லாருமே யூஸ்வலா நினைப்போம். ஆனா நீங்க என்ன புதுசா பாலை குடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றீங்க சார். இந்த பாலுக்கும் கால்சியத்துக்குமான இந்த தொடர்புங்கிறது பல காலமா மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அது அலோபதி மருத்துவர்களா இருந்தாலும் சரி, சித்த மருத்துவர்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்க பால் சாப்பிடுங்க, பாலில் கலந்து குடிங்க, காலையில பால் சாப்பிடுங்க, இரவுல தூங்க போறதுக்குனால பால் சாப்பிடுங்க, பால் சாப்பிட்றது உங்களுடைய எலும்புகளுக்கு நல்லது, பால் சாப்பிட்டா எலும்பு பலமா இருக்கும், பாலை குடிக்கிற குழந்தைகளுக்கு பால் சத்து கிடைச்சிரும், ஒரு 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 கிளாஸ் மில்க் போதும், காலை உணவே வேண்டாம் உங்க குழந்தைக்கு அந்த அப்படின்னு சொல்லிலாம் தொடர்ச்சியா விளம்பரங்களும் மற்றதுகளும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆய்வுகள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. பால்ங்கிறது ஒரு ஆசிட், அது ஒரு அமில உணவு. அதை உங்க உடம்புக்குள்ள போகும் பொழுது உங்க உடல்ல இருக்கக்கூடிய உங்க எலும்புகள்ல இருக்கக்கூடிய கால்சியத்தை எடுத்து தான் அது பேலன்ஸ் பண்ணி அது அல்கலைனா மாறும். அப்போ உங்க உடல் அல்கலைனை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம உடல்ல இருக்க கால்சியத்தை தான் பால் எடுத்து அது அதுதான் பேஸ். அதை எடுத்து சமப்படுத்தி அது நம்ம உடம்புல இருந்து வெளியேறுது. குடிக்கிற ஒவ்வொரு குவளை பாலும் நம்ம உடம்புல இருக்க கால்சியத்தை தான் எடுக்குதே தவிர அது எந்த கால்சியத்தையும் நமக்குள்ள டெபாசிட் பண்றது இல்லை. அதுதான் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த பால்ங்கிறது நம்ம உடம்புல இருக்க கால்சியத்தை அரிச்சு எடுக்குது. உலகம் பூரா இன்னைக்கு பால் அதிகமா குடிக்கிறவர்களுக்கு தான் ஹிப் ஃப்ராக்சர், இடுப்பு எலும்பு அந்த ஒடிகிறது யாருக்கு அதிகமா உடையிறதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த நாட்டுல அதிகமான பால் நுகர்வு இருக்குதோ அந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இடுப்பு எலும்பு உடைவு அதிகமா இருக்குது. எந்த குழந்தைகள் மிக அதிகமான அளவு பாலை நுகர்றாங்களோ அந்த குழந்தைகள், அந்த நாட்டில் இருக்க குழந்தைகளுக்கு தான் எலும்பு முறிவுகள் அதிகமா இருக்குது. ஒவ்வொரு குவளையில இருக்கக்கூடிய அந்த மில்க்கும் இந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு ஹார்மோன்களை உடம்புக்குள்ள அதிகமா திணிக்குது. இந்த பிரெக்னன்ட் கவோட உடம்புல ஈஸ்ட்ரஜன் அதிகமா இருந்து அது தன்னுடைய குட்டிகளுக்கு கொடுக்கும் போது அதுக்கு அதிக அளவுல ஈஸ்ட்ரஜன் போகுது. பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரஜன் இந்த குழந்தைகளை பூ பெய்யறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்குது. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு ஏற்கனவே அவங்க உடம்புல ஈஸ்ட்ரஜன் சுரந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த மாட்டோட இந்த ஈஸ்ட்ரஜன் இவங்க உடம்புல சேரும் போது இது அவர்கள விரைவில் பூப்படைவதற்கு தூண்டும் ஒரு காரணியாக அமையும். இயற்கை உணவு பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம தட்டிடுங்க. நன்றி.